Short speak lemma. This is another interesting lemma. F is analytic on the unit disk and satisfies the following condition. Okay. Analytic on the unit disk. Unit disk na open ball centered at origin of radius r. அதோட modulus of f of z less than or equal to 1. Okay. Meaning f is a map from del to del closure. Okay. F is a map from del to del closure which is analytic. Okay. அது என்ன பண்ணுதுன்னா f of a b க்கு மேப் பண்ணுது for some. அதாவது டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோட இமேஜ் இன்னொரு பாயிண்ட் தான் இருக்கு. டிஸ்க்கு உள்ளேயே மேப் பண்ணுது. சரியா? பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னு தோணலாம். பிக் திங். ஓகே. ஓப்பன் பாலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஓப்பன் பாலுக்கு உள்ளே மேப் பண்ணுது. அப்படி பண்ணிட்டுன்னு சொன்னா ஓகே அந்த பாயிண்ட்ல நீங்க டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் f dash of a is not equal to 1 minus modulus of f of a square divided by 1 minus mod a square. Okay. Listen carefully. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஷார்ட் ஸ்பிக் லெம்மா என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஷார்ட் ஸ்பிக் லெம்மா f maps the open unit disk okay del to its closure del closure including the boundary. Okay, including the boundary. என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் யூனிட் டிஸ்க அதோட க்ளோஷருக்கு மேப் பண்ணுது. நம்பர் 1. சரிங்களா? அது என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்க f of a is equal to b. ஏங்கிற ஏதோ ஒரு பாயிண்ட ஓகே ஏதோ ஒரு பாயிண்டோட இமேஜ் வந்து இங்க a எடுத்தீங்கன்னா இதோட இமேஜ் வந்து பவுண்டரிக்கு போக கூடாது. முக்கியமான விஷயம். ஓகே, அது எங்க போக கூடாது? பவுண்டரிக்கு போக கூடாது. இருக்கு. சரியா? b is b. ஏங்கிற பாயிண்டோட இமேஜ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் b. அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் f dash of a இதோட வேல்யூ நீங்க கெஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா டாமினேட் ஃபேக்டர். தட் இஸ் ஐ திங்க் 1 minus modulus sorry 1 minus modulus of f of a square divided by 1 minus mod a square. This is the inequality. So simple கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க f from open unit disk to open unit disk okay f of say 1 by 2 is equal to 1 by 3 okay f of 1 by 2 is equal to 1 by 3 அப்படின்னா f dash of 1 by 2 கேட்பாங்க. f dash of 1 by 2 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொன்னா என்ன ஆகாது அப்படின்னாக்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கவே இல்லை. அதை தாண்டி take any two elements a a dash in delta the following inequality. Okay, நீங்க ஒரு பாராமீட்டர் கொடுத்துருக்கோம். ரோ ஆஃப் f of a f of a dash is less than or equal to rho of a a dash. What is rho of z a is this quantity. ரெண்டு சத்தமா சொல்லுங்க. சோ ஏதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதோட இமேஜஸ் இப்படி வர்ற மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டா அது என்ன பண்ணோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது இந்த ரோ ஆஃப் z ஏங்கிறது இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து இசட்டுக்கு பதிலாக f of a இது ஏக்கு பதிலாக f dash of a அண்ட் கம்ப்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது இந்த இசட்டுக்கு பதிலாக இசட் ஏக்கு பதிலாக a dash போட்டு இந்த வேலையை கம்ப்யூட் பண்ணா அந்த இனிக்வாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னாக்க சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ஆகலைன்னா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அண்ட் ஃபர்தர் equality is obtained at some point a belongs to delta or equality obtained for a pair of points. இங்க equality வந்தாலும் சரி இங்க equality வந்தாலும் சரி with a not equal to a dash if and only if f belongs to automorphism of del. Okay, அது என்ன automorphism of del? It is a map from del to del which is bijective and holomorphic. Okay, bijective holomorphic. This is extended version of Schwartz lemma. Now theorem 44. Suppose f is analytic in a neighborhood of del closure, okay, and z not belongs to the boundary of del, okay, satisfying the condition that modulus of f of z is equal to maximum of modulus of f of z on the entire closure of the open ball. Okay. Then f dash of z not equal to 0 unless f is constant. Okay. F dash of z not equal to 0 unless f is constant. என்ன சொல்லுதுன்னா f வந்து அனாலிட்டிக் இன் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் டெல் க்ளோஷர். ஓகே, க்ளோஸ்டு யூனிட் பால் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து அனாலிட்டிக்கா இருக்கு. பவுண்டரியில மேக்ஸிமத்தை அட்டைன் பண்ணிட்டு அப்சல்யூட் வேல்யூ பவுண்டரியில மேக்ஸிமத்தை அட்டைன் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் ஓகே அந்த பாயிண்ட்ல அதோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நான் ஜீரோவா இருக்கும். எப்போ கான்ஸ்டன்டா இல்லைன்னா கான்ஸ்டன்டா இருந்தா எனிவே 0,
நான் கான்ஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னாக்க அந்த பாயிண்டோட டெரிவேட்டிவ் வந்து கண்டிப்பா நாட் ஜீரோ. கண்டிப்பா. ஸோ தியரம் 45 நீங்க நான் சொல்லிட்டே வரேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து ஒரு தடவை நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் டயக்ராம், அது மாதிரி நீங்க ஒரு தடவை டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிதானா? So now I'll just move on to 45. F is analytic on del. Okay, F is analytic on del. F of 0 is equal to 0. Modulus of f of z is strictly less than 1. Okay, in del, and f is analytic at z is equal to 1 with f of 1 is equal to 1. Then f dash of 1 is greater than or equal to. Yeah, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஓப்பன் யூனிட் டிஸ்க டார்கெட் பண்ணி கொஷின் வருதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஸ்வாட்ஸ் லெம்மா, ஸ்வாட்ஸ் பிக் லெம்மா ஆர் அதோட கான்சிக்வன்சஸ். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்வாட்ஸ் லெம்மா, ஸ்வாட்ஸ் பிக் லெம்மா அதோட கான்சிக்வன்சஸ். ஓகே, ஸோ எஃப் இஸ் அனாலிட்டிக் ஆன் 0, எஃப் ஆஃப் 0 இஸ் 0. ஓகே, நீங்க அதோட அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z வந்து லெஸ் than or equal to 1. இந்த ஹைபோதீசிஸ் மட்டுமே போதும் உங்களுக்கு ஸ்வாட்ஸ் லெம்மா அப்ளை பண்றது. ஸ்வாட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணிக்கலாம். In addition to that, f is analytic at z is equal to 1. நீங்க கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பன் டிஸ்க்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த பாயிண்ட், அந்த பவுண்டரி பாயிண்ட்ல z equal to 1 அப்படிங்கிற பவுண்டரி பாயிண்ட்ல அது அனாலிட்டிக்னு உங்களால சொல்ல முடியுதா? ஓகே, அண்ட் அதோட இமேஜ் வேல்யூ f of 1 வந்து 1 இருந்தா, ஓகே, அந்த பாயிண்ட்ல அதோட டெரிவேட்டிவ் வந்து எப்படி தான் இருக்கும்னாக்க கிரேட்டர் than or equal to 1. ஓகே, இந்த பாயிண்ட்ல அந்த 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல f ஓட டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் than or equal to 1. ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண எல்லாமே f dash of 0 சொன்னோம். ஓகே, இது வந்து அட் த பாயிண்ட் 1. Now, as many are interested in Liouville's theorem, bounded entire function is constant. Okay, bounded entire function is constant. So it says that உங்களுடைய more beautiful theorem. Okay, உங்களுடைய bounded entire function அப்படின்னு என்ன அர்த்தம்னா Liouville. Weak in spelling. Liouville. Liouville. Liouville's theorem. முக்கியமான விஷயம். ஓகே, அது எங்க டிஃபைன் ஆகும் அப்படின்னாக்க என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல டிஃபைன் ஆகணும். ஓகே, அது பவுண்டடா இருக்கும். பவுண்டட் மீன்ஸ் ரேஞ்ச் செட் பவுண்டட். ஓகே, அப்படின்னா அர்த்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டுக்குள்ள நிற்க போகுது, பவுண்டட் செட்டுக்குள்ள தான் உங்களுடைய எஃப் ஆஃப் சி. இன்னும் நீங்க பெட்டரா இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்கிறத தாண்டி அது கண்டிப்பா ஆர்ஜினை சென்டரா வச்சு வரையக்கூடிய ஏதோ ஒரு ஓப்பன் பாலுக்கு, ஆர்ஜினை சென்டரா வச்சு வரையக்கூடிய ஏதோ ஒரு ஓப்பன் பாலுக்கு எஃப் அனாலிட்டிக் அப்படி இருந்து என்ன சொல்லுன்னா எஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா சி டு சி, எஃப் ஃப்ரம் சி டு சி அனாலிட்டிக் பவுண்டட் அப்படிங்கிறத இப்படி எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z is less than or equal to m for all z belongs to c. ஓகே, இப்படி இருந்துட்டுனா உங்க ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னாக்க எஃப் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அதாவது உங்களுடைய என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனோட இமேஜ் வந்து ஏதோ ஒரு ஓப்பன் பால்ல நிற்குன்னு உங்களால விசுவலைஸ் பண்ண முடியுதுன்னு சொன்னா, ஓகே, ஆர் க்ளோஸ்டு பால் டஸ் நாட் மேட்டர், உங்க ஃபங்க்ஷன் வந்து என்ன மாறிடும் அப்படின்னாக்க இட் பிகம்ஸ் அனாலிட்டிக். This is what bounded entire function is. But this is true only on the entire complex plane. Sports, if a function which is harmonic and bounded in C must be constant. Okay. ஒரு harmonic function சொல்லிருவீங்களா? What is meant by harmonic function? del square f0 இருக்கும். x ஓட அது ஆக்சுவலா ரியல் வேல்யூ தான் சொல்லணும். ஓகே, ஒரு எஸ் யூ ரைட். அது என்ன பண்ணனும்? டோ ஸ்கொயர் u by dou x square plus dou square u by dou y square equal to 0. அப்படி இருந்தா ஹார்மோனிக் சொல்லுவோம். இங்க என்ன சொல்றேன், இது என்ன அர்த்தம்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ், ஐ மீன் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஹார்மோனிக்னு எழுதிட்டேன். மீனிங் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து ஹார்மோனிக்கா இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அது வந்து பவுண்டடா இருந்தனா, ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட் இஸ் பவுண்டட், ஓகே, தென் இட் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். இந்த தியரத்தை நான் ரீரைட் பண்றேன். இது இட்ஸ் நாட் இன் ப்ளசன்ட் ஃபார்ம், புக்ல இருக்கிறது அப்படியே அடிச்சேன், பட் இட்ஸ் நாட் இன் ப்ளசன்ட் ஃபார்ம். இதை நான் உங்களுக்கு ரீரைட் பண்றேன். தியரம் 47 நான் ரீரைட் பண்ண சொல்றேன் உங்களுக்கு.
and generalized version of Liouville's theorem. Generalized version of Liouville's theorem. This is another fantastic theorem. F is an entire function. Okay? An entire function f which satisfies the inequality. Modulus of f of z is less than or equal to mod m into z power alpha. Mod m into z power alpha for some alpha positive and m positive. Okay. For all sufficiently large z. Of course, for all large, I mean, நீங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் போக வேண்டாம். ஒரு பெரிய எவ்வளவு பெரிய ஓப்பன் பால் வேணா எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் பால் இசட் எடுத்தீங்கன்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னாக்க mod m into mod z power alpha. அப்படி இருந்தா உங்களோட ஃபங்க்ஷன் என்னவாயிரும் அப்படின்னாக்க it becomes a polynomial of degree n. Okay. What is n? N is the largest integer less than or equal to all. The Liouville's theorem பாருங்க என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னாக்க f of z வந்து less than or equal to m இருந்தா கான்ஸ்டன்டா போயிடும். வேலை உங்களுடைய ஜெனரலைஸ்ட் வெர்ஷன். Generalized version. Generalized version. F from C to C analytic, it satisfies this property. Modulus of f of z is less than or equal to m into mod z power alpha. Previously mod m, or open ball unit. The condition does not guarantee that your point is contained, I mean your image is contained in open ball. It's bigger than that. Okay. But obeys this property. Okay. அப்படி இருந்துன்னு சொன்னா உங்களுடைய f வந்து என்ன மாறிடும் அப்படின்னா it becomes a polynomial of degree f of z is equal to or f of z becomes a polynomial instead of constant. இந்த வாட்டி என்ன அப்படின்னா f of z is a polynomial of degree n. What is n? N is a number less than or equal to alpha, largest number less than or equal to alpha. So this is another useful criterion. F from, I just move on to the next result. F from C to C is analytic, satisfying this property that f of z is equal to f of z plus z1, that is equal to f of z plus z2. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? f of z is equal to f of z plus z1. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி வச்சுக்கலாமே. f of x equal to f of x plus k. இப்படி இருந்தா அந்த ஃபங்க்ஷன் ரியல் கேஸ் சொல்லுங்களேன். ரியல் கேஸ்க்கு இது இப்படி இருந்தா என்ன சொல்லுவீங்க? பீரியாடிக் ஃபங்க்ஷன். இட்ஸ் பீரியாடிக். ஓகே, இட்ஸ் பீரியாடிக். கிட்டத்தட்ட இந்த ப்ராப்பர்ட்டி தான் சொல்றோம். f is periodic but having two different kind of periods. Complex planeல periodic கஷ்டமான விஷயம். Okay, but still it obeys this property. Periodic with period z1 and z2. அப்படி இருந்து இந்த z1 டிஃபரன்ஸ்ல டிவைடட் பை z, இந்த டிஃபரன்ஸ்ல கோஷன்ட். ஓகே, என்னவா இருக்கும் அப்படின்னா இது ரெண்டு நான் ஜீரோ நம்பர்ஸ். ஓகே, இந்த z1 z2 வந்து நாட் ரியல். ஓகே, நாட் ரியல். டிவைட் பண்றோம், அதனால நான் ஜீரோ. ஓகே, அப்படி இருந்தா உங்களுடைய f வந்து கான்ஸ்டன்ட் ஆகும். இது வந்து ஸ்ட்ரைட்டாவே கொஸ்டினா இருக்கும். இந்த ஏதோ இங்க ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. f of z வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த z1 டிவைடட் பை z2 மட்டும் செக் பண்ணுங்க. அது ரியல் நம்பரா இல்லாத பட்சத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அது என்னவா இருக்கும் அப்படின்னாக்க it becomes constant. It becomes constant. Okay. Lucas theorem. Probably this is there in even Alphonse also. Sorry, hold on. Lucas theorem, it states that all the zeros of a polynomial lies in a half plane, then the zeros of its derivative also lie in the same half plane. Okay, நீங்க வந்து உங்களுடைய பாலினாமியல் எடுத்துக்கலாம். இந்த பாலினாமியலோட ரூட்ஸ் வந்து half plane. Okay, காம்ப்ளெக்ஸ் பிளேன் நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா, ஓகே, ஒருவேளை p of z அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல். ஓகே, அதோட ரூட்ஸ் எல்லாம் இந்த அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருந்து அப்படின்னு சொன்னா அதோட டெரிவேட்டிவோட ரூட்டும் இந்த அப்பர் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கும். ஒருவேளை இந்த p of z ஓட ரூட்ஸ் எல்லாமே இந்த ரைட் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொன்னா அதோட டெரிவேட்டிவ் எல்லாமே ரைட் ஹாஃப் பிளேன்ல இருக்கும். இது மாதிரி நீங்க அதர் காம்பினேஷன் போட்டுக்கலாம். ஸோ லூகாஸ் தியரம் சேஸ் தட் ஒரு பாலினாமியல் இருக்கு, அதோட ரூட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருந்தா ஃபுல்லாவே அதோட ரூட்ஸ் எல்லாமே ஹாஃப் பிளேன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ஹாஃப் பிளேன்ல இருந்தா
அதோட டெரிவேட்டிவோட ரூட்ஸும் என்னதான் இருக்கும் அப்படின்னாக்க சேம் ஹாஃப் பிளேன் அதுக்குள்ளே